மாலை வணக்கம். பல மூத்தவர்கள்லாம் இங்கே இருக்கும்போது என்னை ஃபஸ்ட்டு பேச கூப்பிட்டது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் சுந்தர்கிட்ட எப்படி பழகிருப்பீங்க? அரசியல் சார்ந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கார், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறாரு. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஒரு 2 நிமிஷம் அவரை பற்றி இங்கே நான் பதிவு செய்துட்டு போகணுன்றதுக்காக தான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னுடன் மூத்த பத்திரிகையாளர் புதுக்கோட்டையிலேருந்து அமானுல்லான்றவர் வந்திருக்காரு. கடந்த மாதம் 8ஆம் தேதி ரொம்ப துயரமான சம்பவம். சுந்தர் நம்மளை விட்டு போயிட்டாரு. அன்று எனக்கு நீதிமன்ற வழக்கு காரணமாக 1 வாரமாக தொடர்ந்து எனக்கு தொடர் நீதிமன்றம் போய் ஆஜராக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி அவர் உடல்நல சரியில்லைன்றதே எனக்கு முதல் சொன்னது பத்திரிகையாளர் திரு பெரியார் சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை சார். நான் எல்லா பத்திரிகையாளருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு உடல்நல சரியில்லைன்றது தான் நான் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு 3 நாள் பொறுத்து பத்திரிகையாளர் இங்கே சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தோட மாவட்ட தலைவர் அவர் திரு சகோதரர் செந்தில் எனக்கு ஃபோன் பண்ணி, பெரியார் ஃபோன் பண்ணி சொன்னாரா சார் உங்களுக்குன்னாரு. சொன்னார் சார், ஏதோ உடம்பு சரியில்லை சார், அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான் சார். அப்போ தான் எனக்கு சீரியஸ்னஸே புரியுது. ஐயோ, ஏன்னு கேட்டால் அதுக்கு 1 வாரம் முன்னாடி சுந்தரை அடுத்த 10 நாள் முன்னாடி நான் தஞ்சாவூரில் இங்கே பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன். அவரும் காதரும் என்னை சந்திச்சாங்க. திடீர்னு இப்படி என்ன சார் ரொம்ப சார் அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கான் சார் அப்படின்னு சொன்னோன்னே என்னால் அதை தாங்கிக்கொள்ள முடியல, என்னால் வர முடியல. உடனே அடுத்த நாள் பார்த்தா டக்குன்னு இப்படி ஆயிடுச்சு. அமானுல்லா சாருக்கு சொல்கிறேன், அவர் அவருடைய மகள் பிரசவத்துக்கு மருத்துவமனையில் சேர்த்து, சார் நான் சுந்தரை 1 நாள் தான் பார்த்துருக்கேன், இருந்தாலும் நான் போகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பி வந்தார். நினப்பு ஃபுல்லாக இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு கோர்ட்டு முடிச்சு வந்தாலும் அவரை நான் பார்த்துருக்க முடியாது, என்கிட்ட நேரம் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல சுந்தர் யார், அவருடைய வாழ்க்கை முறை என்ன, அவருடைய குடும்ப பின்னணி என்ன அப்படின்றத உண்மையாகவே ஒரு வெட்கக்கேடான விஷயம் அவர் இறப்புக்கு பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னு கேட்டால் அந்த பத்திரிகையை தாண்டி அவர் என்கிட்ட இது வரைக்கும் பேசினதே இல்லை. நீங்கள் இங்கே இயக்கம் சார்ந்து பல பேர் வந்திருக்கீங்க, ஆனால் இயக்கத்தில் அவர் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாருன்னா கூட அவர் தொழில்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளராக மட்டும்தான் எனக்கு அவரை பரிச்சயமானவர். இந்த பத்திரிகை துறையில் நான் அதுக்கு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம். இங்கே ரொம்ப எனக்கு அதாவது எனக்கு ஒரு பூரிப்பான விஷயம் என்னன்னா, இவ்வளோ பேர் மலையில் இங்கே நின்றுட்டு இருக்கோம். அதில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 3-4 பத்திரிகையாளர் மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் இறப்புறதுக்கு இது உண்மையாலுமே பத்திரிகையாளர் வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் போற்றுதலுக்கு உண்டான விஷயம் என்னன்னா, இவ்வளோ கம்யூனிஸ்ட் தோழர் இந்த மழையிலையும் அவருக்காக இந்த படத்திறப்பு வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம பல விஷயத்த கற்றுக்கணும்னு இங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன். 1. 2வது, அவருடைய இண்டிவிஜுவலிட்டி, அவருடைய நாலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர் இறந்து போனோன்னே பெரியார் சார் கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் அவருக்கு ஒரு படத்திறப்புழா பண்ணிடலாம் சார்? பண்ணிடலாம் சார். சார் எத்தனை பத்திரிகையாளர் சார் வருவாங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சார் இப்போ ஒரு சிலர் வருவாங்க, பாதி பேர், ஒரு 30 பேர் வருவாங்க, ஒரு 60 பேர் இருக்க இடத்துல ஒரு 30 பேர் வருவாங்க, ஒரு 30 பேர் வரமாட்டாங்க சார் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒருத்தன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த 30 பேர் அவங்க வரலன்னும் போது, இறந்து போனவர்னு அது வரலன்னா ஒரே துறையில் இருக்காங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் அமைப்பை சார்ந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரே ஒரு நாள் என்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பார். அவருக்காக நான் தொடர்பு கொண்டிருப்பேன். பட் சுந்தருக்கு ஃபோனில் கூட பேசினதில்லை, அவரை யாருன்னே தெரியாது. இன்னொரு பத்திரிகையாளர் மருத்துவமனையில் குடல் அறுவை கிட், அதாவது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அந்த மருத்துவமனையிலேருந்து ஒரு 5000 ரூபா தொகையை அமானுல்லா சார் வங்கிக்கு அனுப்புகிறாரு. சார் என்னால் அவருக்கு போய் ஏதோ இறுதி மரியாதைக்கு ஏதோ அவங்க வீட்டில் கொடுங்க சார்ன்ட்டு. தெரியாத முகம் இருக்கும்போது ஒரே மாவட்டத்தில் இருக்க ஒரு 60 பத்திரிகையாளர்ல ஒரு 30 பேர் அவரோட இறுதி நிகழ்வுக்கு வரலன்னும் போதே ஒரு பத்திரிகையாளராக ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் இருக்கு. ஆனா அந்த 30 பேருக்கும் சவுக்கால் அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றேன். இந்த மாவட்டத்திலேயே 2 டிப்ளமா இன் ஜேர்னலிசம் 2 டிப்ளமா பண்ண ஒரு பத்திரிகையாளர் தான் ஏகே சுந்தர். அது யாருக்கும் தெரியாது. 2 டிப்ளமா. இங்க 10வது படிச்சுட்டு 12வது படிச்சுட்டு ஜேர்னலிஸ்டா வந்துருவேன், தமிழ் எழுத படிக்கிறத ஆள் இருந்து அக்கு வரைக்கும் வச்சிருக்க பத்திரிகையாளருக்கு மத்தியில என்ன ஒண்ணு சுந்தர் கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வெளிப்படையா சொல்லணும்னா காந்தம் மாதிரி, காந்தத்தோட ஒரு பக்கம் தான் இரும்பு ஓட்டிக்கும், ஒரு பக்கம் ஒட்டாத மாதிரி எல்லாருக்கிட்டையும் அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் அட்டாச்மெண்ட் ஆக மாட்டார். அவர் சில பேர்கிட்ட உடனடியாக அவர் அட்டாச் பண்ண ஆக மாட்டார்.
இப்போ ஒரு 10 பேர் ஒரு சிந்தனையில் இருக்கும்போது இன்னொரு அவருடைய சிந்தனையும் அவருடைய செயல்பாடும் வேற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தும் இந்த மாவட்டத்தில் அவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்றதுல ஒரு ஜேர்னலிசம் பயிற்றும் போது அங்கே வந்து ஒரு பயிற்சி மாணவராக தான் அந்த அந்த இன்ஸ்டியூட்டில் 60 கிளாஸில் நானே 22 கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ்ல என்னுடைய கிளாஸ்ல வந்து என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுப்பேன். என்னடா இருந்தாலும் கேள்வி கேட்டால் நம்மளை உயிர் எடுக்கிறானே அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் கேள்வி கேட்டுனா இருப்பார். சார் உங்களை நான் பார்க்குறேன் சார் அப்புறம் சொல்லிட்டு தினமலர் இங்கே நீங்கள் பார்க்கணும் ஒரு விஷயம். தினமலர் திருச்சி தினமலர்ல ஒரு பயிற்சி பட்டறை நடத்துறாங்க. இவரு கம்யூனிஸ்ட்வாதி. இவர் அந்த தினமலர் பயிற்சி பட்டறையில வந்து அங்க என்ன சந்திக்கிறாரு. அந்த இடத்துல மதியானம் மணியை உணவு அருந்தினதுக்கு அப்புறம் சார் நேரம் வந்து சார் உங்களை கேள்வியெல்லாம் கேட்டுன்னு இருப்பேன் அந்த சுந்தர் நான் தான் சார் அப்படின்னாரு. இப்படிதான் அவருக்கும் எனக்கு அறிமுகமாச்சு. அந்த அறிமுகமானதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர்கிட்ட என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட்டை காட்டினார் ஃபோனில். இந்த டிப்ளமா பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃபாரின்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பணம் கட்டி டிப்ளமா அவர் பண்ணியிருக்க ஒரு நபர் தான் சுந்தர். அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளரை தான் நம்ம இழந்துட்டோம். அதே மாதிரி இந்த மழையில இவ்வளோ பேருக்கு வந்து ஒரு மனிதர் இறந்து போனோன்னா ஒரு இரங்கல் போடுவாங்க, ஒரு வாரத்தில் மறந்துடும். இன்னைக்கு சமூக வலைதளம் வளர்ந்துருக்கும் போது ஒரு 10-20 நாட்களுக்குள்ள அவங்கள மறந்துடுவாங்க. அடுத்த வருஷம் வரும்போது அந்த முகநூலில் மெமரிஸ் காட்டினா மட்டும்தான் இருக்குமே தவிர உறவினரே சொந்தமே ஒருத்தர் அடக்கம் பண்ணணும். சொந்த தோட்டத்தில் கூட ஒருத்தருக்கு கல்லறை கட்டுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அவரோட நினைவு தூணை இங்கே ஒன்று ஏற்படுத்தி அதில் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு கொடியை ஏற்றி இன்னைக்கு படத்திறப்புழா வரலன்னா இந்த இடத்துக்கு இன்னைக்கு நான் மழையிலேருந்து சென்னையிலேருந்து வாகனத்தை ஓட்டிட்டு இங்கே வரலன்னா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தையோ ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒரு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மிச்சதி தான். ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு பத்திரிகையாளருக்கு நான் கம்யூனிஸ்ட் கட்சி தோழருக்கு கல்வெட்டு திறந்தாங்கன்னா அவங்க சொல்லிப்பாங்க. நான் என்ன சொல்லிப்பேன்னு கேட்டால் பத்திரிகையாளருக்கு வந்து இங்கே ஒரு நினைவு தூண் கட்டுத்தாங்க, ஒரு படத்திறப்புழா இருந்தாங்கன்னா நான் அப்படிதான் என் சிந்தனை அப்படிதான் இருக்கும். நான் பத்திரிகை தொழிலாளர்கள் வேற எந்த மாவட்டத்திலையும் எந்த பத்திரிகையாளருக்கும் இந்த மாதிரி இறந்து போய் கிட்டத்தட்ட 32 நாட்கள் கழிச்சு ஒரு மாவட்ட செயலர் உட்காந்துருக்காரு. ஒரு முதிர்ச்சியான ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க, ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு, மாவட்ட பத்திரிகையாளர் இருக்காரு, அவர் வீடியோ எடுத்திருக்க ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு, இங்க ஒரு ஆங்கில தமிழ் பத்திரிகை நடத்துறவர் அங்க உட்காந்துருக்காரு. இவ்வளோ பேரும் வந்து ஒருத்தருக்காக நிக்கிறாருன்னா சுந்தர் வந்து உண்மையாமே என்னுடைய பாஷையில ஒரு நல்ல ஆன்மா தான் அவர் வந்து என்கிட்ட சத்தம் போட்டு கூட பேச மாட்டார். நான் தான் அவரை 2-3 வாட்டி கடிஞ்சிருக்கேன். இப்போ அவர் இறந்து போனோன்னா வேதனைப்படுறேன். ஏன்டா அவரோட பின்னணி தெரியாம நம்ம அவரை பேசிட்டாங்க. ஒரு பத்திரிகையாளரா இருந்து போகாம அவர் திடீர்னு எனக்கு தீபாவளிக்கு ஃபோன் பண்ணுவார். சார் ஒரு லெட்டர் கொடுக்க போறேன் எஸ்பி கிட்ட. என்ன லெட்டர் சார்னு? சார் இரவு நேரத்தில் சிறு வியாபாரிகள் வந்து பெரிய கடை மட்டும் திறந்துருக்காங்க, சிறு வியாபாரி கடையை திறக்க விட மாட்டேன்றாங்க, அதுக்கு ஒரு லெட்டர் எஸ்பி கிட்ட கொடுக்க போறேன். கீழே சென்னை பிரஸ் கிளப் பேரை நான் பயன்படுத்திட்டுமா சார் கேட்பாரு. இன்னாலும் வேலை என்ன, நம்ம வேலை என்ன, பத்திரிகையாளர் வேலை. அவன் கடை திறந்தா என்ன, கடை திறந்தா நம்மளுக்கு என்னன்னு நான் நினைப்பேன். ஆனா அவர் அதுலயும் கம்யூனிஸ்டா வந்து யோசனை பண்ணியிருக்காரு. எப்படின்னா சிறு வியாபாரி பாதிக்க கூடாது, இரவு நேரத்துல கடை திறக்கணும்னு. அப்புறம் தான் எனக்கு தெரியுது தொடர்ந்து 3-4 ஆண்டுகளா எஸ்பி கிட்ட போயிட்டு தீபாவளி நேரத்துல சிறு வியாபாரிகள் கடை திறக்கணும்ன்றதை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு செயல்பட்டிருக்காரு. நிறைய பேருக்கு என்னுடன் டீ சாப்பிட்டுருக்காரு, 2 முறை உணவு வந்திருக்காரு, ஒரு 100 முறை போன் பேசியிருக்காரு. ஆனால் பர்சனலா எதையுமே பேசல. செந்தில் சார்கிட்ட தான் கேட்டேன். சார் அவர் வந்து பேச்சுலரா அப்படின்றது நான் செந்தில் சார்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சென்னைக்கு வரும்போது பெரியார் சாரும் அவரு நம்மளை வந்து சந்திச்சிருக்காங்க. நாங்கள் ரொம்ப இதாக பேசி, ஆனால் அவரோட இறப்புக்கு வர முடியல. ஒரு பத்திரிகையாளரோட நினைவா வந்து இங்க ஒரு தூண் அவர் சார்ந்த அரசியல் கட்சியிலிருந்து இங்க ஒரு நினைவு தூணை உருவாக்கி இந்த மழையில இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இது எல்லாருமே வந்து இது எல்லா புகழும் புகழ் வணக்கம் அப்படின்றது ஏகே சுந்தர் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட வாழ்ந்துட்டு அவரு உடல் மேல எல்லா சிறு வியாபாரி மேல எடுத்த அக்கறை வந்து தன்னோட உடல் மேல இல்லை. இவ்வளோ படிச்சு 2 டிப்ளமா படிச்சு இவ்வளோ பேர் படிச்சு இன்னைக்கு மருத்துவ சிகிச்சையில எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது முறையா சிகிச்சை உடல் மொழியை பத்தி ஆனால் உடல் மேல இருக்க அக்கறை இல்லாதனால அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. அவரோட நினைவை போற்றுறதுக்கு இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் காதர் அவர்களுக்கும் இவ்வளோ பேர் நேரம் நான் பேசும்போது எனக்காக நின்று இவ்வளோ நேரம் நீங்க கேட்ட எல்லாருக்கும் என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் கேட்டு, அதாவது ஏகே சுந்தர் வந்து நிச்சயமா தஞ்சாவூர்னா
இந்த விமலேஸ்வரன் இருக்க வரைக்கும் நம்ம இவர் காதர் இருக்க வரைக்கும் அவர் சொன்னார், சார் அவர் எனக்கு உயிர் சார் அப்படின்னாரு. அதாவது மதம் கடந்து எப்படி மனித நேயத்தோட பழகிருக்காருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் நிறைய நண்பர் இருக்காங்க. நான் வந்து பல வழக்குகளை தலைமறைவா சுத்திக்கிட்டு இருந்தேன், வழக்கு பத்திரிகையாளர் சார்ந்து. அப்போது எனக்கு சாப்பாடே அமானுல்லா சார் வீட்டில் தான் சாப்பாடே சில நாட்கள் மதிய நேரத்தில். அப்படிலாம் நானும் அப்படிப்பட்ட ஆளு. ஆனால் கடைசியில் ரொம்ப வருத்தமான மகிழ்ச்சி இல்லை, ஆனால் வருத்தத்தோட நிச்சயமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். இனி இதை ஒரு உதாரணமாக எடுத்துட்டு இனிமேட்டு மாவட்டத்தில் இருக்க பத்திரிகையாளர் ஒன்றுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. கடைசியில் கொஞ்சம் ஒத்துமையாக ஒரு துறையில் இருக்கும், ஒரே நோர்கோடு. நீங்கள் வேற சமூகமா, அவர் வேற சமூகம், நீங்கள் வேற மதம், அவர் வேற மதம், நீங்கள் வேற படிப்பு, அவர் வேற படிப்பு, நீங்கள் வேற அப்பா அம்மா, நீங்கள் வேற அரசியல் கட்சி, அவர் வேற கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஒரே நேர்கோடு, பத்திரிகை துறைன்னு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறோம். செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஒரு பாகுபாடு? அதனால எல்லா பத்திரிகையாளரும் கொஞ்சமாவது அனுசரிச்சு போங்க. நாளைக்கு சுந்தருக்காது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, உங்களுக்குலாம் யாருமே இல்லை, பத்திரிகையாளர் கை விட்டுருவாங்க. அதனால அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மூத்த பத்திரிகையாளருக்கும் பெரியார் சாருக்கும் காதர் சாருக்கும் செந்தில் சாருக்கும் அமான்லா சாருக்கும் பெருமாள் சாருக்கும் அனைவருக்கும் அதோ போர்முரசு பத்திரிகை ஆசிரியர் அனைவருக்கும் என்னோட நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவி விடைபெறுகிறேன். ஏ.கே. சுந்தர் அவர்கள் புகழ் தஞ்சாவூர் பத்திரிகையாளர்கள் மத்தியில நிலைத்து நிற்கும் என்ற இறைவனை வேண்டி அவரோட ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.